ஹாய் கைஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டெலிடெக். லாஸ்ட் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் எக்ஸ்பென்சஸ்னால் என்ன, அந்த எக்ஸ்பென்சஸ் என்னென்ன இருக்குது, அந்த எக்ஸ்பென்சஸை நம்ம எங்கே காமிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவைன்னா அதில் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் அந்த எக்ஸ்பென்சஸ்னுடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த செஷனில். இப்போது அந்த எக்ஸ்பென்சஸில் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னாக்கா ஒரு குறிப்பிட்ட அந்த காலத்தில் அந்த காலம் முடிகிற வரைக்கும் கொடுக்காம இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸை தான் நாம் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறோம். அந்த குறிப்பிட்ட காலம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அந்த ஃபினான்ஷியல் பீரியடை, 1 ஏப்ரல்லேருந்து 31 மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபினான்ஷியல் பீரியடுக்குள்ளே அதை காசு கொடுக்காம வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா அதை நம்ம வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது அந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸில் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா இருக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய அந்த சர்வீஸ் சார்ஜஸ்ஸு கொடுக்காம வச்சுருக்கலாம். அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த இதில் வாங்க வேண்டிய இன்கம்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னாக்கா அதை வாங்காமல் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா நம்ம அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸில் இருக்கக்கூடிய ஒன்றை நாம் ஒருத்தர் இண்டிவிஜுவல் கணக்காகவும் அதே மாதிரி நாமினல் கணக்காகவும் நம்ம இதை ட்ரீட் பண்ணிப்போம். இப்போது அவுட்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம திருப்பியும் தர வேண்டிய ஒரு லயபிள், அது நமக்கு ஆக்சுவலாக அது ஒரு பொறுப்பு. ஏன்னா திருப்பி நம்ம கொடுக்கணும், நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் நம்ம கொடுக்கணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த கணக்கை நம்ம எங்கே கொண்டு போய் காமிப்போம் அப்படின்னாக்கா பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் நம்ம காமிப்போம். ஓகேங்களா? அப்போது ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே செலுத்தலைனாலும் பின்வரும் ஃபினான்ஷியல் பீரியடில் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறதுனால அதை பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம லைபிலிட்டி சைடில் நம்ம காமிப்போம். இப்போது அதே மாதிரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்குது. இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் பீரியடுக்கு முன்னாடி. அப்படின்னா இப்போ என்ன அப்படின்னாக்கா இப்போ 2023-24க்கான செலவுக்கு உண்டானது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா 2-3லேயே நான் கொடுத்துருக்கேன். அதாவது 22-23லேயே நான் செலவு பண்ணுறதுக்காக கொடுத்து வச்சுருக்கேன். அப்போது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு பீரியடுக்கு முன்னாடி அந்த எக்ஸ்பென்சஸுக்கான அமௌண்ட்டை நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா அதை நான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ இதனுடைய அந்த பெனிஃபிட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்லேயோ அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர்லேயோ எப்போயோ நான் அதை கொடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒன்றா இதை நாம் வச்சுருப்போம். அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய காசை தான் அங்கே கொடுத்துக்க வேண்டியதாக ஒன்று இருக்குது. அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா அசட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது லைபிலிட்டி சைடில் அசட் சைடில் நம்ம காமிக்கணும். இந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா அந்த ஃபினான்ஷியல் இயரில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அதை நாம் வந்து என்ன பண்ணணுன்னாக்கா கழிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் ரெண்ட்டுக்கு ஒரு 20,000 முன்னாடியே ப்ரீபெய்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் நான் அந்த ரெண்ட்டினுடைய தொகையை 20,000 நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கழிக்கணும். எந்த ஃபினான்ஷியல் இயரில் நான் என்ட்ரி வைக்கிறேனோ அந்த ஃபினான்ஷியல் இயரில். ஓகேங்களா? அதே மாதிரி தான் அந்த ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஆட் பண்ணணும். நான் கொடுக்க வேண்டிய அந்த ரெண்ட்லேயே எக்ஸ்ட்ரா நான் என்ன கொடுக்கணும் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்படி தான் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸையும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கால்குலேட் பண்ணணும், ஷோ பண்ணணும். ஓகேங்களா? தேங்க்யூ கைஸ். ஏஞ்சல் டெலிடெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.